அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு, அவர்களை விசுவாசிப்பதற்கு முன்னால், ஈமான் கொள்வதற்கு முன்னால் எப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து வந்தார்கள், ஈமான் கொண்ட பிறகு அதே சஹாபாக்கள் எப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்து அவர்களுக்கு ஆதரவாளர்களாக மாறி புனிதமான தீனுல் இஸ்லாத்திற்காக தங்களுடைய உயிரை மாய்த்தார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் நாம் பார்த்து வந்தோம். அந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்ற சஹாபியினுடைய வரலாறு ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறாகும். அபூ ஹுரைரா என்பதே ஒரு வித்தியாசமான பேர். பூனைக்குட்டியின் தந்தை. அபூ ஹுரைரா என்றால் பூனைக்குட்டியின் தந்தை என்று பெயர். சகோதரன், இந்த அபூ ஹுரைராவினுடைய உண்மை பெயர் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வதற்கு முன்னால், விசுவாசிப்பதற்கு முன்னால் அன்னாருடைய பெயர் அப்து ஷம்ஸ், சூரியனின் அடிமை என்று அவர்கள் பெயர் வைத்திருந்தார்கள். அப்து ஷம்ஸ் என்றால் சூரியனின் அடிமை என்று அவர்கள் பெயர் வைத்திருந்தார்கள். இந்த அப்து ஷம்ஸ் இருந்தாரே, இவருடைய தாய் மட்டும் ஒரு ஏழையான பெண்மணியாக இருந்து தன்னுடைய பிள்ளையை வளர்த்து வந்தால், இவர் பிறந்த உடனேயே தந்தையை இழந்து அனாதையாக ஆக்கப்பட்டு விட்டவர் இந்த அப்து ஷம்ஸ். ஆரம்ப காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விசுவாசம் கொண்டு, ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்று, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்தே மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தும் செய்தார்கள். முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மஸ்மூக், உன்னுடைய பெயர் என்ன? அவர் சொல்கின்றார், அப்து ஷம்ஸ், என்னுடைய பெயர் அப்து ஷம்ஸ் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயரை கேட்ட மாத்திரத்தில் சொல்கிறார்கள், லைஸ அன்த அப்து ஷம்ஸ் பல் அப்துர் ரஹ்மான், நீ அப்து ஷம்ஸ் சூரியனுடைய அடிமை அல்ல, மாறா ரஹ்மானுடைய அடிமை. அதாவது இனிமேல் நீ அப்துர் ரஹ்மான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருக்கு பெயர் வைக்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் என்று. அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் வரை அவர்களுக்கு அப்துர் ரஹ்மான் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அவருடைய குணம் என்னவென்றால், வழமையாக எப்பொழுதும் கையிலே ஒரு பூனைக்குட்டியை வைத்து விளையாடி கொண்டிருப்பார்கள். இதற்கென்றே பூனைக்குட்டியை வளர்ப்பாங்க. பூனைக்குட்டியை வளர்த்து அந்த பூனைக்குட்டியை வச்சு விளையாடுறது, அதுக்கு பால் ஊத்துறது, அதுக்கு சாப்பாடு போடுறது, இப்படி அந்த பூனைக்குட்டியோட அதிகமான ஒரு முஹப்பத்தும் அன்பும் வைத்திருக்கும் பொழுது ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்னப்பா அந்த பூனைக்குட்டி, நீயே அப்பா அந்த பூனைக்குட்டியை இப்படி பராமரிக்கிறியே, அந்த பூனைக்குட்டியை பெத்த தாய் தாப்பம் கூட அப்படி பராமரிக்காத பொழுது நீ அப்படி பாதுகாக்கிறிய, அந்த அபூ ஹுரைரா, நீ பூனைக்குட்டிக்கு தந்தையோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அதிலிருந்து அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பெயரையே அபூ ஹுரைரா என்று மாற்றி விடுகிறார்கள். யாரா சஹாபி வந்து, அப்துர் ரஹ்மானுக்கு நல்ல பேர் தானே, ஏன் அபூ ஹுரைரான்னு மாத்துறீங்க அப்படிங்கும் பொழுது அவன் சொல்லுவாங்களாம், நான் முதல்ல அப்துல் ஷம்ஸ்னு இருந்தேன், அந்த அப்துல் ஷம்ஸ் அப்துர் ரஹ்மானா மாத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், அந்த அப்துர் ரஹ்மான அபூ ஹுரைராவை மாத்தினது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமான பேருங்கிறதுனால நான் அந்த பேரை என்னுடைய பேரை ஆக்கிக்கிறேன் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்களாம். இப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நெருக்கமான தொடர்பு, நெருக்கமான அன்பு வைத்திருந்த நேரத்தில் அவங்களுடைய தாய் மட்டும் எப்படி இருந்தாங்கன்னா முஸ்ரிக்காவே இருக்கிறான். அப்துர் ரஹ்மான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா தாய் மட்டும் முஸ்ரிக்காகவே, இணை வைக்கக்கூடியவளாகவே இருக்கிறான். இந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றான்னு சொன்னா, தாய் மேல ரொம்ப அளவு கடந்த பாசம். நம்ம எத்தியமான பிள்ளையா இருக்கும், தாய் தான் வளர்த்து எடுத்தாங்கிறதுனால தாய் மேல ரொம்ப அளவு கடந்த பாசம். அதனால தாயிட்ட போய் அடிக்கடி இஸ்லாத்தை சொல்றது, நீங்க இஸ்லாத்துக்கு வந்துருங்க, நீங்க என் கண்ணதிலே நரகத்துக்கு போறதை நான் பார்க்க என்னால முடியாது, என்னால சகிச்சுக்க முடியாது, அதனால நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, இஸ்லாத்துக்கு வாங்க வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த தாய் தன்னுடைய ஷிர்கியத்தான கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கிறான். வயசான தாய் இருந்தாலும் அந்த ஷிர்க்குடைய கொள்கைகள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப உறுதியா இருக்கிறான். இருந்தாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சோர்ந்தடல, தாயை மீண்டும் மீண்டும் இஸ்லாத்துக்கு அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தாயை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது அந்த தாய் என்ன பண்ணிடுறா அப்படின்னு சொன்னா,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரொம்ப கேவலமா பேசிடுறான். உன்னையும் வழிகட்டது இல்லாம என்னையும் வழிகட்டுக்கு அழைக்கிறாரு, உன்னை கெடுத்ததே அவரு தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ரொம்ப மரியாதை குறைவா ரொம்ப கேவலமா பேசிடுறாரு. பேசினா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இது கடுமையான மனவேதனை ஆயிடுது. இருந்தாலும் பெத்த தாய் பகிச்சிக்க முடியல, தாய் திட்ட முடியல, கடுமையான மனவேதனை, அழுகுறாங்க. தாய் சொல்ல உடனே அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுறாங்க. இதை தாய் பார்க்கறா. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து அழுதுகிட்டே வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்ன அபூ ஹுரைரா, என்ன விஷயம் கேட்ட உடனே ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய அம்மாவுக்கு நான் போய் இஸ்லாத்தை சொன்னேன், அவங்க இவ்வளவு நாளா என்ன திட்டிக்கிட்டு இருந்தாங்க, மூதேவி மோசமா போனவனே அப்படியே இப்படின்னு சொல்லி, ஆனா இப்ப யா ரசூலல்லாஹ் உங்களை திட்டாங்க, இதை என்னால தாங்கிக்க முடியல, அதனால அழுதுகிட்டே வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, என்னுடைய தாய்க்கு ஹிதாயத்து கிடைக்காது துவா செய்யுங்க, என்னுடைய தாய்க்கு ஹிதாயத்து கிடைக்கிறதுக்காண்டி யா ரசூலல்லாஹ் நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய்க்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை செய்றாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, தாய் தன்னுடைய பிள்ளை அழுதுட்டே போனதை பத்தி யோசிக்கிறா. இவ்வளவு நாளா அவன் பிள்ளை என்னென்னமோ திட்டினோம், ஆனா அந்த பிள்ளை அவன் ஒண்ணுமே சொல்லல, ஆனா இப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டின உடனே இப்படி மனவேதனைப்பட்டு அழுதுகிட்டே போறானே, அப்போ கூட நம்மள ஒரு வார்த்தை அவன் சொல்லலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உள்ளத்துல அல்லாஹ் தஆலா லைட்டான மாற்றத்தை ஏற்படுத்துறான். அதுக்கு ஏத்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம அஹதி உம்ம அபி ஹுரைரா, யா அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக, நேர்வழியை காட்டுவாயான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடைபெற்று மீண்டும் தன்னுடைய தாயிடத்தில் வர்றாங்க. வரும்போது பார்த்தா வீடு தாப்பா போடுறது உள்ள. என்னடா இது தாய் வீடு தாப்பா போடுறது, என்ன செய்தி அப்படின்னு சொல்லி வீட்டு கதவு கிட்ட வந்து பாக்குறாங்க. தாய் குளிச்சிட்டு இருக்கிற சப்தம் கேக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா வந்து கதவு திறக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா உள்ள போறாங்க. தாய் சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். மகனே, அல்லாஹ் தஆலா என் உள்ளத்தை விசாலமாக்கிட்டான், நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இதை கேட்டா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒன்னும் கையும் ஓடல காலும் ஓடல. உடனே அழுதுகிட்டே மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அழுதுகிட்டே மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்ன அபூ ஹுரைரா மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கல, என்ன செய்தி? யா ரசூலல்லாஹ், முதல்ல வந்த அழுகை அது வேதனையின் அழுகை, இப்ப நான் அழற அழுகை இது சந்தோஷத்தினுடைய அழுகை, ஆனந்த கண்ணீர். என்ன உங்களுடைய துஆவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டு என்னுடைய தாய்க்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டான், தாய் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆசையோட ஆர்வத்தோட சொல்றாங்க. இப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து மதீனாவிலே வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் சோதல ஒரு நாள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு சஹாபி, இந்த மூணு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து துஆ செஞ்சிட்டு இருக்காங்க, zikr செஞ்சிட்டு துஆ செஞ்சிட்டு இருக்காங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய மனன சக்தியை கொடுத்திருந்தான். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஹதீஸ்களை அதிகமாக அறிவிப்பதிலே முஹத்தீஸீன்கள் தராதரம் வச்சிருக்காங்க. யார் அதிகமான ஹதீஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வச்சிருக்காங்க. ஹதீஸ்களை அதிகமாக அறிவிப்பு செய்ததனுடைய முதல் இடம் யாருக்கு சொன்னா ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை ஏராளமா சொன்னவங்க, ஏராளமா அறிவிப்பு செஞ்சவங்க என்ற அந்த முதல் இடம் யாருக்கு அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். அதுக்கு காரணத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு முறை மஸ்ஜித் நபவிலே நானும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இன்னொரு சஹாபி மூணு பேர் உட்கார்ந்து zikr செஞ்சுட்டு துஆ செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன பண்ண, நேரா எங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா வந்து எங்க நடுவுல வந்து உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து நாங்க என்ன பண்ண, டக்குனு எங்க zikr-எல்லாம் நிறுத்திட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிச்சிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க தொடர்ந்து செய்யுங்க, எனக்காக நீங்க மாத்த வேண்டாம், என்ன செஞ்சீங்க தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே, யா ரசூலல்லாஹ், நாங்க வந்து மூணு பேர் zikr செஞ்சுக்கிட்டு துஆ செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்ன துஆ செஞ்சீங்க அப்படின்ன உடனே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா பண்றாங்க, முதல்ல அவங்க துஆ செய்றாங்க. அவங்க துஆ செய்றாங்க, தனக்கு என்னெல்லாம் தேவையோ, தனக்கு தேவை, தன்னுடைய மார்க்கத்தில் தேவை, தீனுல் இஸ்லாத்துடைய வளர்ச்சி, இதுக்காக வேண்டிய எல்லாம் துஆ செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லிட்டு வர்றாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லிட்டு வர்றாங்க. இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க துஆ செஞ்சு முடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா நீங்க துஆ செய்யுங்க, நீங்க துஆ செய்யுங்க, அதுக்கு ஆமீன் சொல்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பண்றாங்க, அவங்க துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க துஆ செய்றாங்க. அவங்க துஆல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ், உன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முஹப்பத்தை எனக்கு கொடு,
அவங்களுடைய அதிகமான ஹதீஸ்களை நான் மனனம் செஞ்சு அதை இந்த உம்மத்துக்கு எடுத்து சொல்ற பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி துவா செஞ்ச உடனே அப்புறம் செய்து விட்டு சாவித்து யோசிக்கிறாங்க, அடடா இந்த துவாவை நம்ம விட்டுட்டோமே, இந்த துவாவை நாம விட்டுட்டோமே, இது எவ்வளவு அற்புதமான துவா, ரசூலுல்லாஹி முஹப்பத் நமக்கு வேணும். அவங்களுடைய ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணி அதை இந்த உம்மத்துக்கு சொல்ற பாக்கியம் சாதாரண பாக்கியமா, இந்த துவா நாம கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொன்ன உடனே ஸெய்த் இப்னு சாபித் சொல்றாங்க, யார சொல்லலாம் நான் அந்த துவா சொன்னேன், எனக்கு நீங்க ஆமீன் சொல்லுங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கத் சபகக அல் குலாம் தூசி. தூசிங்கிறது என்னன்னு சொன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய பிறந்த ஊர், மக்காவுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த தூசிங்கிற ஊர்ல. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் சொல்றாங்க, இந்த தூசியை சார்ந்த இந்த யத்தீமான மனிதர் செய்த துவா அவர் முந்திக் கொண்டு விட்டார், அவர் முதல்ல கேட்டுட்டாரு, அதனால நான் ஆமீன் சொன்னது யாருக்கு மட்டும்தான், அபூ ஹுரைராக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சோ இந்த சம்பவம் முஸ்ததரக்குல் ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் இது பதிவு செய்யப்பட்டது. இப்ப இங்க நாம ஒரு விஷயத்தை விளங்கணும் எப்படி அப்படின்னு சொன்னா, ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா துஆ செய்றாங்க, 3 பேர் திக்ர் செஞ்சு துஆ செஞ்சிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு வந்து உட்கார்றாங்க, சபை 3 பேர் நடுவுல வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்து என்ன சொல்றாங்க, நீங்க என்ன துஆ செஞ்சீங்க தொடர்ந்து செய்யுங்க அப்படின்றாங்க. நீங்க என்ன துஆ செஞ்சீங்களோ அது தொடர்ந்து செய்யுங்கன்றாங்க. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா துஆ செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. அப்ப இது என்ன துஆ, இது என்ன துவாங்க, கூட்டு துவா. இதுக்கு பேர் தான் என்னன்னா கூட்டு துவா. ஒருத்தர் துவா செய்ய இன்னொருத்தர் ஆமீன் சொல்றது பாருங்க, இதுதான் கூட்டு துவாங்கிறது. இந்த கூட்டு துவா இருக்குது, இது இஸ்லாத்துல இருக்குதா இல்ல இஸ்லாத்துல இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளம்பிச்சு. இப்ப அது அப்படியே அடங்கி போயிடுச்சு. அந்த சர்ச்சை அப்ப புதுசா சர்ச்சையா கிளம்பணும்ல, ஒரே சர்ச்சையா இருந்துட்டு இருந்தா மக்களுக்கு இதானா 10 வருஷமா இதா இருக்குது அப்படின்னு சர்ச்சை போயிடும். அதனால என்ன பண்ண, சர்ச்சையை கிளப்புறவங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு சர்ச்சையை கிளப்பிடுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு புதுசா ஒரு சர்ச்சை கிடைக்கும் அதை பத்தி பேசுறதுக்கு. அந்த மாதிரி பழைய சர்ச்சை கூட்டுதுவா கூடுமா கூடாதா அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி எத்தனையோ நேரங்கள்ல கூட்டுதுவா செஞ்சிருக்கிறாங்க, மத்தவங்க கூட சேர்ந்து அந்த துவால கலந்துருக்காங்க. ஆனா நாம இன்னைக்கு ஃபர்லான தொழுகையில ஓதுறோம் பாருங்க, ஃபர்லான தொழுகையில முடிஞ்ச பிறகு இமாம் துவா ஓத பின்னாடி நாமலாம் ஆமீன் சொல்றோம் பாருங்க, இந்த துவா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிடையாது. ஃபர்லான தொழுகையில ஓதக்கூடிய துவா இந்த மாதிரி முறை இருக்குது, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிடையாது. பின்னால ஏற்படுத்தப்பட்டுச்சு, நல்ல எண்ணத்துல ஏற்படுத்திட்டாங்க. நம்ம துவா எப்படி செய்யணும் தெரியாது, அதனால துவா செய்யற முறையை உருவாக்கணுங்கிறதுக்காண்டி ஏற்பட்டிருக்கலாம். ஆனா தொழுகை அல்லாத மற்ற நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அதற்கு அந்த துவாவில கலந்து கொண்டு ஆமீனும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா செஞ்ச துவாவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. உடனே ஸெய்த் இப்னு சாபித் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த துவா நான் மறந்துட்டேன் அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லக்கத் சபகல் குலாம் தூசி நகரத்தை சார்ந்த தூசி ஊரை சார்ந்த இந்த யத்தீமான மனிதர், ஏன்னா அவங்க யத்தீமா தான் வளர்ந்தாங்க, அனாதையா தான் வளர்ந்தாங்க, இந்த அனாதையான மனிதர் செய்த துவா இவர் முந்திக் கொண்டு விட்டார் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய மனன சக்திக்கும் என்னுடைய ஞாபக சக்திக்கும் வேற எந்த சஹாபாக்களும் அறிவிக்காத அளவுக்கு அதிகமான ஹதீஸ்களை நான் அறிவிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவா தான் காரணம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்துக்கு துவா செஞ்சாங்கன்னு சொன்னா அதுக்கு எந்த விதமான மறுப்புமே அல்லாஹ்ட்ட கிடையாது, எந்த விதமான மறுப்புமே கிடையாது. அப்ப அந்த துவா தான் எனக்கு பிற்காலத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஞாபக சக்தியை கொடுத்தா அப்படின்னு சொல்லி. இதே சம்பவம் இன்னொரு நேரத்துல என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் உங்களுடைய உபதேசங்களை அப்புறம் அப்படியே மனப்பாடம் பண்ணிடுறேன், நீங்க சொல்ற ஒவ்வொரு உபதேசத்தையும் ஒவ்வொரு ஹதீஸையும் அப்படியே மனப்பாடம் பண்ணிடுறேன். ஆனா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அது எனக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது கொஞ்சம் தடுமாறிடுது. நீங்க அதை சொன்னீங்களா இல்ல இந்த வார்த்தை சொன்னீங்களாங்கிறது தடுமாறிடுது. அதனால இதுக்கு என்ன யா ரசூலுல்லாஹ் பண்றது அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, தங்கள்ல மேல் கிடக்கிற துணி எடுத்து விரிக்கிறாங்க, கீழே நாங்க மேல கிடக்கிற துணியை எடுத்து கீழே விரிக்கிறாங்க, பிரிச்சு அப்படியே கையை அள்ளி அதுல போடுற மாதிரி சைக்கிளை பண்றாங்க. சைக்கிளை பண்ணி சொல்றாங்க, அபூ ஹுரைரா இப்ப அந்த துணியை எடுத்து உங்க நெஞ்சோட அணைச்சிங்க அப்படிங்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அந்த துணியை எடுத்து தங்களுடைய நெஞ்சோட அணைச்சிக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொல்றாங்க, அன்றிலிருந்து நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ஹதீஸை மனனம் செஞ்சாலும் எனக்கு மறக்கிறதே கிடையாது, எனக்கு மறக்கிறதே இல்லை, அந்த அளவுக்கு தெளிவா மனப்பாடம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்படியே ஒரு முறை அபூ ஹுரைரா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவங்க இல்முல அறிவுல ரொம்ப தேட்டம் உள்ளவங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அதுக்காண்டி பின்னாடி சொல்றாங்க, நான் இதுக்காண்டி கல்யாணம் பண்ணாமலே இருந்தேன், ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணாமலே இருந்தேன், சம்பாதிக்கிறதே கிடையாது, என்னுடைய ஒரே வேலை என்ன அப்படின்னா திண்ணையில போய் உட்காந்து அஸ்ஹாபு சுஃபான் சொல்லக்கூடிய மஸ்ஜித் நபவில இன்னைக்கு இருக்குதான் திண்ணை,
இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரவுதாக்கு நேரு பின்னாடி இன்னைக்கு அந்த திண்ணை இருக்குது. அந்த திண்ணையில சஹாபாக்களுடைய கூட்டம் ஒருத்தர் சில பேர் வசிச்சு வந்தாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அந்த திண்ணையில தான் இருப்பேன், நானும் திண்ணையில உட்கார்ந்துப்பேன். என்னுடைய வேலையே என்ன அப்படின்னு சொன்னா, அந்த திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது சொன்னாலும் சரி உடனே மனசுல பதிய வச்சிருவேன். ஒரு ஹதீஸ் கூட எனக்கு மிஸ் ஆயிடக்கூடாது, பெருமானாருடைய ஒரு உபதேசம் கூட மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் அவ்வளவு கண்ணு கருத்துமா இருப்பேன். அது மட்டும் இல்ல, யாராவது ஏதாவது கொண்டு கொடுத்தா சாப்பிட்டுப்பேன், இல்லைன்னா பட்டி கிடப்பேன். இப்படியே என்னுடைய வாழ்க்கை ஓடினதுனால நான் பெருங்காலம் வரை கல்யாணம் பண்ணாமலே, ரொம்ப காலம் வரணும் கல்யாணம் பண்ணாமலே இருந்தேன், வியாபாரம் செய்யாமலே இருந்தேன். எதுக்கான்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை, அவங்களுடைய பொன்மொழிகளை ஹதீஸ்களை மனனம் செய்கிற ஒரே காரணத்தினால அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்படியே அவங்க ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ரொம்ப அதிகமான ஈடுபாடு கொண்டதுனால அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, நமக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல, அதே மாதிரி மற்ற சஹாபாக்கள் அந்த ஆர்வத்தோடு இருக்கணும். அவங்களுக்கு ஆசை, நமக்கு எந்த அளவுக்கு இல்முல கல்வியில தேட்டம் இருக்குதோ அதே தேட்டம் மற்ற சஹாபாக்கள் இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கடை வீதிக்கு போறாங்க, பஜாருக்கு போறாங்க. பஜார்ல ரொம்ப வியாபாரம் ரொம்ப ஜோரா நடந்துட்டு இருக்குது. சஹாபாக்கள், அன்சாரி சஹாபிகளும் முஹாஜிர் சஹாபிகளும் வியாபாரத்தை விற்க, வியாபாரத்தை பொருளை வாங்க, சரக்க விற்க, சரக்க வாங்க, இப்படி வியாபாரம் கொடுக்கல் வாங்க ரொம்ப ஜோரா நடந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள் அழைச்சி, யா சஹாபர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களே என்ன ஆச்சு, போலியா நீங்களா பள்ளியாசலுக்கு போலியா நீங்களா அப்படிங்கிறாங்க. எல்லாம் கேட்கறாங்க, எதுக்கு பள்ளியாசல், என்னாச்சு, என்ன விசேஷம் பள்ளியாசல்ல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு சொத்து பூரா பங்கு வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு சொத்துக்களை பூரா பங்கு வைக்கிறாங்க, நீங்களா போய் வாங்கலையா அப்படின்னு உடனே நிறைய சஹாபாக்கள் ஓடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு சொத்துலாம் பங்கு வைக்கிறாங்களா, நமக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. போயிட்டு போன நேரத்துல திரும்ப வர்றாங்க. இந்த அபூ ஹுரைரா வேலையில நம்ம எல்லாம் பொய் சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, என்னப்பா இல்லையா, ஒண்ணும் இல்லையா, இல்லையா ஒண்ணும் இல்லையே, பள்ளியாசல் என்ன பாத்தீங்க, என்ன அங்க சில பேர் திக்ர் செஞ்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் ஹதீஸ்களை ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க, மார்க்கத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க, இதான் நடந்துட்டு இருக்குது. அங்க அப்படி ஒண்ணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்துக்களை பங்கு வைக்கலையே அப்படின்ற உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் உலமா வர்சத்துல் அன்பியா, மார்க்கத்தை அறிந்தவர்கள், மார்க்கத்திலே தெரிந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுமார்கள், நபிமாருடைய வாரிசுகள். அல் அன்பியாவு லம்பி வர்ரிசு தீனாரம் வலா திர்ஹமன், நபிமார்கள் தீனாரையும் திர்ஹமையும் வாரிசு சொத்துக்களாக விட்டு செல்ல மாட்டார்கள். நபிமார்கள் விட்டு போக மாட்டாங்க, வாரிசு சொத்துக்களாக தீனாரையும் திர்ஹத்தையும் விட்டுட்டு போக மாட்டாங்க. கல்வியையும் ஞானத்தை தான் நபிமார்கள் வாரிசு சொத்துக்களாக விட்டுட்டு போவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அது மறந்து போச்சு அவங்களுக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு சொத்துக்களான கல்வியும் ஞானமும் ஹதீஸும் குர்ஆனும் அங்கே பங்கு வைக்கப்படுகிறது, அதை போய் நீங்க கலந்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மற்றவங்களை ஆர்வம் ஊட்டுறாங்க, நீங்களும் அந்த மாதிரி இல்முலையும் ஹதீஸ்லையும் அதிகமா ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி. இப்படியே சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு திண்ணை தோழராக இருந்ததுனால, அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழராக இருந்து திண்ணையிலே வாழ்ந்து வந்ததுனால கடுமையான பசியில கஷ்டப்பட்டாங்க, கடுமையான வேதனையில கஷ்டப்பட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பசி எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், யாராவது சஹாபி கிட்ட போவேன், யாராவது சாஹிப் நம்மளை பாக்குறாங்களான்னு பார்ப்பேன், யாருமே பார்க்கலன்னு சொன்னா சொல்றாங்க, பசினா சாதாரண பசி இல்ல, 3 நாள் 4 நாள் பசி, சாப்பாட்டுக்கு வழியே இல்லை, கடுமையான கஷ்டம், வயிற்றுல கல்ல கட்டிட்டு இருப்போம். அந்த நேரத்துல யாராவது நம்மளை பாக்குறாங்களான்னு பார்ப்போம், யாருமே பார்க்கலண்டா நேர கிட்ட போவேன், கிட்ட போய் இந்த ஏதாவது ஒரு ஆயத்தை சொல்லி, இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பேன். எனக்கு தெரியும் அந்த ஆயத்துக்கு அர்த்தம்லாம். என்ன பண்றது, அவருடைய கவனத்தை என்பால் திருப்பறதுக்காண்டி, அவருடைய கவனத்தை என்பால் திருப்பறதுக்காண்டி இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்பேன். அவர் என்ன பண்ணுவாரு, நான் எதுக்காண்டி கேட்கணும் தெரியாம இந்த ஆயத்துக்கா இதுதான் அர்த்தம் அப்படின்னு அவர் போயிட்டே இருப்பாரு. அட என்னடா இது. இன்னொருத்தர போவேன், கடுமையான பசி, யார்ட்டையும் யாசம் கேட்க முடியாது, தாங்கன்னு கேட்க முடியாது. இன்னொருத்தர போவேன் பசியினுடைய கொடுமையினால, அவர்கிட்ட இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் கேட்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னப்பா இது கூட தெரியலையா, இந்த ஹதீஸுக்கு இதான் அர்த்தம் அப்படி அவர் போயிட்டே இருப்பாரு. இப்படியே நான் என்ன பண்ணுவேன், பசி எடுக்கும் போதெல்லாம் அடுத்தவங்களுடைய கவனத்தை திருப்புவதற்கு அவங்கள்ட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கிற மாதிரி போய் கேட்பேன், அவங்கள்ட்ட ஏதாவது விளக்கம் கேட்கிற மாதிரி போய் கேட்பேன். ஆனா சில பேர் புரிஞ்சுப்பாங்க, அபூ ஹுரைரா சந்தேகம் கேட்கிறாங்க, சந்தேகம் கேட்கல, அவர் தான் பசிக்கு சாப்பாடு கேட்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. நிறைய பேர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, நான் ஏன் கேட்கறேன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஒரு முறை அப்படிதான் என்ன பண்றாங்க, பள்ளிவாசல் அஸ்ஹாபு சுஃபா என்ற அந்த திண்ணை தோழர்கள் வசிக்கக்கூடிய திண்ணையை விட்டு இறங்கி பள்ளிக்கு வெளியில வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அபூ ஹுரைரா போறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் போறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. யாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு.
அபூபக்கர் பார்த்துட்டு அலைக்கும் ஸலாம் அப்படி அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஆனா இவங்க எதுக்கு சலாம் சொன்னா அவங்களுக்கு தெரியல. இவங்க எதுக்கு சலாம் சொன்னா அவங்களுக்கு தெரியல. கடுமையான பசி, கூட்டி போய் ஒரு சாப்பாடு போட மாட்டாங்களா, வேதனை, அவ்வளவு வேதனை, அவங்க பாட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, ஸலாம் அலைக்கும் அப்படிங்கிறாங்க. அலைக்கும் ஸலாம், அபூ ஹுரைரா நல்லா இருக்கீங்களா, அவங்க பாட்டு போயிட்டாங்க. என்னடா இது யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, கடுமையான பசி தாங்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, அலைக்கும் ஸலாம், புரிஞ்சுக்கிட்டாங்க. அபூ ஹுரைரா எதுக்கு சலாம் சொன்னான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சொல்ல உடனே அபூ ஹுரைரா அழைச்சிட்டு என்ன பண்ணாங்க, நேரா வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல போய் தன்னுடைய மனைவிட்ட கேட்டாங்க, ஏதாவது வீட்டுல ஏதாவது பொருள் இருக்குதான்னு சொல்லி. ஏதோ உங்களுக்கு அன்பளிப்பா வந்துச்சுங்க, ஒரு கோப்பை பால் இருக்குது, கொண்டு தரவாண்டாங்க. சரி கொண்டா அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு கோப்பை பாலை வாங்கி வச்சுக்கிட்டு, அபூ ஹுரைரா போய் பள்ளிவாசல்ல போய் திண்ணை தோழர் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, எல்லாத்தையும் கூட்டிட்டு வா அப்படின்னாங்க. அபூ ஹுரைரா பார்க்கறாங்க, என்னடா இது ஒரு கோப்பை பால் வச்சிருக்காங்க, திண்ணை தோழர் எல்லாத்தையும் கூட்டு வாங்குறாங்க. அது சரி, முதல்ல நீ 2 முறை குடி, நான் நடக்க சக்தி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன், 2 முறை குடி, போய் குடிச்சிட்டு எல்லாத்தையும் கூட்டு வந்தா பரவாயில்ல, பாலை முன்னாடி வச்சுக்கிட்டு போய் திண்ணத்தோட கூட்டு அப்படின்னு உடனே எனக்கு வேதனை தாங்க முடியல, என்னால் நடக்கவே முடியல, நிமிர முடியல, அவ்வளவு வேதனையில இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு கோப்பை பாலை வச்சுக்கிட்டு போய் எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர், மறுக்க முடியாது. நேரா போய் கூட்டிட்டு வந்தேன். போய் என்ன பண்ண, கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, நான் தானே முதல்ல வந்தேன், என்ன தானே முதல்ல கூட்டு வந்தேன் சொல்றாங்க அபூ ஹுரைரா. ஆனா அவ்வளவு மன் காம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வந்து நான் தான். அப்ப என்ன பண்ணிருக்கணும், எனக்கு தான் முதல்ல பாலை கொடுத்துருக்கணும். என்ன ஓரம் கட்டி போட்டு அபூ ஹுரைரா எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க பாலை அப்படின்ட்டாங்க. எனக்கா பசி ஒரு பக்கம், கண்ணு இருளுது ஒரு பக்கம், கால் நிக்க முடியல, தடுமாறுது. அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் குடிக்க நான் பார்த்துட்டு இருக்கிறேன், எல்லாரும் குடிக்கக்கூடிய நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கடைசியில எல்லா சஹாபாக்களும் வயிறார குடிச்ச பிறகு நான் யோசிக்கிறேன், கொஞ்சமா குடிச்சு எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்கப்பா, எல்லாத்தையும் குடிச்சிடாதீங்க, இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் எல்லா சஹாபியும் குடிச்சு முடிச்ச பிறகு கடைசியில ரசூலுல்லாஹி கேக்குறாங்க, பக்கியத் அன்தவான, நானும் நீ தான் மிச்சமா, நானும் நீ தான் மிச்சம் இருக்கமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சதக்த யா ரசூலுல்லாஹ், நீங்க உண்மைதான் சொன்னீங்க, நானும் நீ தான், நான் நீங்க தான் மிச்சம், மத்த எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு அப்படின்ற உடனே இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை என்கிட்ட கொடுத்து நீ குடி அப்படின்னாங்க. நல்லா குடிச்சேன், வயிறார குடிச்சேன். இன்னும் குடி அப்படின்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் குடிச்சேன், இன்னும் குடிண்டாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடி குடிங்கிற நான் குடிச்சிட்டே இருக்கிறேன். கடைசியில அபூ ஹுரைரா இன்னும் குடி அப்படின்றாங்க. யா ரசூலுல்லாஹ், குடிச்சிருவேன், ஆனா இறங்குறதுக்கு வழி இல்லை. இறங்குறதுக்கு என்ன இல்ல, உணவு குழாயில வயிறு இல்ல சொல்லும்ல, மூச்சு முட்டை சாப்பிட்டோம்ல, மூச்சு முட்டை சாப்பிட்டா என்ன அர்த்தம், அந்த உணவு குழாய் வர அடைச்சாச்சு. இனி போச்சுன்னா வாயில தான் நிற்கும் சாப்பாடு. இனி உள்ள போன சாப்பாடு போட்டோம்னா வாயில தான் உள்ள இறங்காது. அது ஒரு லத்தீஃபான்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரா, கல்யாண வீட்டுல போய் தாறுமாறா சாப்பிட்டாராம், ரொம்ப ஓவரா சாப்பிட்டு நடக்க முடியாம வந்து, அல்லாஹ் ஓவரா சாப்பிட்டேன், அப்படி பண்ண முடியல, நடக்க முடியல, அசைய முடியல, நிமிர முடியலன்றாராம். அப்போ ஒருத்தர் என்ன, ஏன் இப்படி அளவுக்கு அதிகமா சாப்பிடுறீங்க, கொஞ்சம் கம்மியா சாப்பிடுறேன். சரி இப்போ குறைஞ்சு போடல, ஒரு 2 விரலை விட்டு கொஞ்சம் வாந்தி எடுத்துருங்க, கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுங்க அப்படின்றாராம். அடப்போயா பைத்தியக்காரா, 2 விரல வைக்கிற அளவுக்கு இடந்தா அந்த 2 வாழைப்பழத்தை வச்சிருப்பேன் அப்படின்றாராம். அப்ப அந்த மாதிரி அபூ ஹுரைரா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அளவுக்கு அதிகமா குடிச்சாங்க. அளவுக்கு அதிகமா குடிச்சு விட்டு யார சொல்லலாம், இதுக்கு மேல உணவு குழாயில இடம் இல்லை இப்படி சொன்னா, லைஸலி மசாகுன், லைஸலி மசாகுன், என்னோட உணவு குழாயில இறங்குறதுக்கு வழி இல்லை, நான் அந்த அளவுக்கு வயிறார குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, வயிறார இல்ல வாயார குடிச்சிட்டாங்க. குடிச்சு முடிச்சு ரசூலுல்லாஹி சாப்பிடுறாங்க. அப்புறம் தாங்க குடிச்சாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹி வாழ்க்கையில் இன்னொரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு முறை பெருமானார் இதே மாதிரி பட்டினி, பல நாட்கள் பட்டினி. இது ஏதோ ஒரு தடவை குடிச்சானா அப்ப அவங்க பட்டினி போல அடங்கி போச்சு, பசி போல அடங்கி போச்சு இல்ல. இந்த மாதிரி பல சம்பவங்கள் அபூ ஹுரைரா வாழ்க்கையில நடந்திருக்குது. அதே மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு முறை கடுமையான பட்டினினால பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி இதே மாதிரி கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு கொஞ்சம் சரீதுன்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு வந்துச்சு. சரீதுன்னு சொன்னா அதாவது அரிசி, நம்ம தென் மாவட்டங்கள்ல பார்க்கலாம், திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல தக்கடின்னு சொல்லுவாங்க. மாவு, கறி, அரிசி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு செய்யற உணவு தக்கடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அரபில சரீதுன்னு சொல்லப்படும். இங்க இந்த தமிழ்நாடு பக்கம் சுத்துலியாங்குவாங்க. சுத்துலியா, சுத்துலியா கேள்விப்பட்டீங்களா? அது ஒரு மாதிரி அந்த உருண்டை உருண்டையா செஞ்சு மாவு போட்டு கறியில போட்டு செய்வாங்க கயிறு. அப்ப அந்த உணவு தான் என்ன சொல்றதுன்னா அரபில சரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சரீதுங்கிற உணவு கொண்டு வந்து வைக்கப்படுது. வைக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு பாக்குறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு அன்பளிப்பு வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிட்டு கடைசியா அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாவே அபூ ஹுரைரா மேல ரொம்ப முஹப்பத். அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸையும் அப்படியே மனப்பாடம் பண்ணிப்பாங்க. அப்படிங்கனால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முஹப்பத். அதனால சில சமயம் அவங்களோட விளையாடவும் செய்வாங்க, அவங்களுடைய உணர்வை புரிஞ்சுட்டு விளையாடவும் செய்வாங்க.
ஒரு நாள் அதே மாதிரி கடுமையான பசியில இருக்கிறாங்க. பசியில இருக்கும்போது என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. திண்ணை தோழர் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்துறாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் உட்கார வச்சு, எனக்கு கொஞ்சம் சரீது உணவு வந்திருக்குது, எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. அல்லாஹ் தஆலா அதுல பரக்கத் செய்ற, எல்லாரும் எடுத்து சாப்பிடுறாங்க. அபூ ஹுரைரா மட்டும் சொல்லிடுறாங்க, அபூ ஹுரைரா எல்லாத்துக்கும் நீங்க பங்கிடுங்க அப்படின்றாங்க, சப்ளை பண்ணுங்க அப்படின்றாங்க. இவங்களுக்கு கடுமையான பசியோட என்ன பண்றாங்க, எல்லாரும் சப்ளை பண்றாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, காலி, பாத்திரம் காலி. அபூ ஹுரைரா கடுமையான வருத்தமா போச்சு, என்னடா இது, நம்ம பங்கிட போன கடையில் நமக்கு ஒண்ணுமில்லாம போச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அபூ ஹுரைரா என்ன உங்களுக்கு எதுவும் உணவு இல்லையா, யாரோ சொல்ல எனக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன பண்ணாங்க, அந்த பாத்திரத்துல உள்ளத பூரா அப்படியே சுத்தி வலிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, சுத்தி ஒத்தமா வலிச்சு சுத்தம் பண்ணாங்க. சுத்தம் பண்ணி தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு இப்ப இதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னாங்க. சார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான கையில வச்சிருந்ததை நான் எடுத்து சாப்பிடுறேன் என் வயிறார சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில சில அற்புதங்களை, சில முஅஜிசாக்களை நிகழ்த்தினான். இந்த அற்புதங்கள் நபிமார்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. நபிமார்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சில அற்புதங்கள் தான் முஅஜிசான்னு சொல்றது. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நானும் கையில லிங்கத்தை வர வைப்பேன், வாயிலிருந்து விபூதியை வர வைப்பேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் அற்புதம் இல்ல, இது பேர் ஷைத்தானுடைய வேலை. இது பேர் என்ன வேலை, ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தானுடைய வேலை முஸ்லீம் அல்லாத மக்களிடம் வரலாம், முஸ்லீம்கிட்ட வரலாம். சில முஸ்லீம் என்ன பண்ணுவாங்க, எப்படின்னுவாங்க பாத்தீங்களா, 5 ரூபா வந்துருச்சு, 10 ரூபா வந்துருச்சு அப்படி, பாவா ஒருத்தர் காலில் ஒரு கார்ல, இந்த மாதிரி பாவா எங்கேயா பாத்துருக்கமா, இந்த மாதிரி ஷேக் எங்கேயா பாத்துருக்கமா, ஒருத்தரையும் காலில் விடு. அப்ப இந்த மாதிரி பிரார்த்தனத்துல இஸ்லாத்தில் இடம் கிடையாது. மோஜிசா என்பது வேறு, அற்புதம் என்பது வேறு. அந்த மோஜிசா நபிமார்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பண்றாங்க, ஃபிரௌனுடைய தர்பாருக்கு போறாங்க. அங்க ஃபிரௌன் என்ன பண்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றது பூரா சொல்றான், இவர் செய்யறது பூரா சூனியம், இது நம்பாதீங்க அப்படிங்கிறான். அப்ப மூசா சொல்றாங்க, இல்லப்பா நான் செய்யல சூனியம் இல்ல, அல்லாஹ் எனக்கு கொடுத்த சில அற்புதங்கள், அல்லாஹ் கொடுத்த மோஜிசா அப்படின்னாங்க. அப்ப ஃபிரௌன் என்ன பண்ணா, எல்லா சூனியக்காரனையும் கூப்பிட்டான். எல்லா சூனியக்காரனையும் கூப்பிட்டு உலகத்துல அவங்க நாட்டுல உள்ள பெரிய பெரிய சூனியக்காரர்கள், திறமையான சூனியக்காரர்கள் கூப்பிட்டு உங்க சூனியத்தை காட்டுங்க அப்படின்னா, உடனே என்ன பண்ணா, எல்லாம் கையில தூக்கி போட்டாங்க. எல்லாம் பாம்பா நெளிய ஆரம்பிச்சிருச்சு. அவன் போட்ட கயிறு என்ன ஆயிடுச்சு, பாம்பா நெளிய ஆரம்பிச்சிருச்சு. நெளிய ஆரம்பிச்ச உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, தான் கையில இருக்கிற தடியை தூக்கி அப்படி தூக்கி போட்டாங்க. அந்த பாம்பு என்ன ஆயிடுச்சு, இருக்கிற குட்டி பாம்பு பூரா முழுங்கிடுச்சு. ஏற்கனவே சூனியக்காரன் போட்டா பாருங்க, அந்த பாம்பு பூரா அந்த பாம்பு முழுங்கிடுச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அந்த சம்பவத்தை. அப்ப இந்த மாதிரி அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, தன்னுடைய கையை இப்படி வச்சாங்க, வச்சு இப்படி தூக்கி காட்டினாங்க பாருங்க, அப்படியே பல மின்ன ஆரம்பிச்சிச்சு. இது நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சில அற்புதங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பார்க்கிறோம் எத்தனை இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் தண்ணி இல்லாம கஷ்டப்படும் பொழுது ஒரு வாளி தண்ணி எடுத்து நபி ஸல்லல்லாஹு தங்களுடைய எச்சி அதுல போடுறாங்க, அது தன்னுடைய உமிழ்நீர் அதுல துப்புறாங்க. என்ன ஆயிடுது, 300 சஹாபாக்கள் 400 சஹாபாக்கள் ஒது செய்யறாங்க, குடிக்கிறாங்க, தண்ணி அள்ளிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி சில அற்புதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். நபிமார்களை தவிர யாருக்கும் எந்த மாதிரி அற்புதமும் அல்லாஹ்வால் வழங்கப்படுவது கிடையாது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி பண்ணாங்க. சில அந்த நேரத்துல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில சில அற்புதங்களை செஞ்சு காட்டினாங்க. சோல பிற்காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவன் என்ன ரொம்ப ஓவரா ஹதீஸ் அறிவிக்கிறாரு, அபூ ஹுரைரா பத்தி மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அபூ ஹுரைரா ரொம்ப அதிகமா ஹதீஸ் அறிவிக்கிறாங்களே, ஒரு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதான் சொல்றாரா இல்ல ருஷ்து சொல்றாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு வந்துச்சு. அந்த அளவுக்கு எது எடுத்தாலும் சரி, எந்த சாப்டர் எடுத்தாலும் சரி, உடனே அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப அபூ ஹுரைரா அது காரணம் சொல்றாங்க. நீங்க கேக்குறீங்க, என்னடா இது அபூ ஹுரைரா ரொம்ப அதிகமா ஹதீஸ் சொல்றாரு, இவர் ருஷ்து விட்டு அடிக்கிறாரா அப்படின்னு சில பேர் நீங்க யோசிக்கிறீங்க. இல்ல நான் வாழ்ந்த காலத்துல முஹாஜிர் சஹாபாக்களும் அன்சாரி சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் இருப்பாங்க, மற்ற நேரங்களில் அவங்க பேர் என்ன வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க குழந்தை குட்டியை பார்க்கணும்ல, வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க பிள்ளை குட்டியை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இதுக்குண்டே நான் கல்யாணம் பண்ணல, ரசூலுல்லாஹி ஹயாத்தா இருந்த வரையிலும் நான் கல்யாணம் பண்ணல, புள்ள குட்டி பெத்துக்கல, எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது, எந்த பொழப்பும் கிடையாது, எந்த வியாபாரம் கிடையாது, என் வயிற்றுக்கு ஏதாவது கிடைச்சா சாப்பிட்டுப்பேன், இல்லைன்னா அதுவும் கிடையாது. அதனால நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி இருந்து அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நான் குறிச்சதுனால எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு மரண சக்தியை கொடுத்து அவங்களுடைய ஹதீஸ்களை அறிவிப்பு செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி சொல்றாங்க. இப்படியே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை அதிகமாக மனனம் செஞ்சு சஹாபாக்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எடுத்திருந்தாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் சொல்றாங்க, குன்து பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு நிறைய ஜிஹாதுக்கு போறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்க. ஜிஹாதுக்கு போகும்போது என்ன ஆகும், எதிரியுடைய கனிமத்து பொருள் பூரா உங்களுக்கு கிடைக்கும்.
எதிரிகளுடைய கனிமத்து பொருள் பூரா கிடைக்கும். கனிமத்து பொருள்லாம் கிடைச்சு கொஞ்சம் காசு பணம் சேர்ந்த உடனே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. புஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருந்தவரை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கல்யாணமே பண்ணல. எதுக்காகன்னு சொன்னா பெருமானாருடைய ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரே காரணத்தினால. அதான் சொல்றாங்க, நஷாத் யதீமன், நான் வளர்ந்தது யத்தீமாக வளர்ந்தேன். நான் வளர்ந்து எப்படி வளர்ந்தேன்? யத்தீமாக வளர்ந்தேன். வஹாஜர்து மிஸ்கீனன், நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது மிஸ்கீனா ஹிஜ்ரத் செஞ்சேன். அதாவது எனக்கு சொத்து சுகம் எதுவும் கிடையாது, யத்தீமே. என்னோட தாய் ரொம்ப ஏழை, அதனால மிஸ்கீனா தான் ஹிஜ்ரத் செஞ்சேன். அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு குன்து அஜீரன், நான் புஸ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு நான் வேலைக்காரனா இருந்தேன். எதுக்காக வேண்டி? பித்தாமி பத்தனி, என்னுடைய ஒரு ஜான் வயிற்றுக்காக வேண்டி, என்னுடைய ஒரு வயிறு உணவுக்காக வேண்டி ஒரு பெண்ணுகிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய செல்வத்தை கொடுத்ததுனால என்னுடைய எஜமானியே நான் என்ன பண்ணிட்டேன்? கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த புஸ்ரா என்ற என்னுடைய எஜமானி பெண்ணையே, எனக்கு எஜமானியா இருந்த அந்த பெண்ணையே நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இவ்வளவு நியாமத்துகள் அள்ளி கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அடிக்கடி சொல்லுவாங்களாம். பின்னால இவங்களுடைய ஞாபக சக்தி, இவங்களுடைய அறிவு திறமையை வச்சு அமீருல் மூமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்கன்னா, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை மதீனாவுக்கே கவர்னரா நியமிச்சாங்க. மத்த சஹாபியெல்லாம் மத்த ஊருக்கு அனுப்புனாங்க. நீங்க யமனுக்கு கவர்னரா போயிடுங்க, நீங்க மதாயினுக்கு கவர்னரா போயிடுங்க, நீங்க ஷாமுக்கு கவர்னரா போயிடுங்க, நீங்க கூஃபாவுக்கு கவர்னரா போயிருங்க, நீங்க சிரியாவுக்கு கவர்னரா போயிருங்க அப்படின்னு சொல்லி மத்த ஊருக்கு கவர்னரா அனுப்புனாங்க. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா மட்டும் மதீனாவுக்கே கவர்னரா நியமிச்சாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கவர்னரா இருந்த காலத்தில் கூட சகோதரர்களே, தனக்கு வேண்டிய வேலைகளை அவங்களே தான் செய்வாங்க. ஒரு நாள் தனக்கு வீட்டுக்கு தேவையான அந்த விறகு கட்டை தலையில சுமந்துட்டு வர்றாங்க. கவர்னர், மதீனாவுடைய கவர்னர் விறகு கட்டை தலையில சுமந்துக்கிட்டு மதீனாவுக்கு வெளியில வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் பொழுது அவரு ஆள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க சுமந்துட்டு வர்றாங்க கடை வீதி வழியா, மக்கள் கூட்டமா இருக்குது. அப்ப இவங்க தலையில சுமந்துட்டு வர்றத பார்த்த உடனே ஒருத்தர் பார்த்து இறக்கப்பட்டு, ஏய் அமீர் வரார் வழி விடு அப்படின்றாங்க. ஏன்னா தலையில விறகு கட்டு சுமந்துட்டே போறாங்க, கொஞ்சம் ஃப்ரீயா நடந்து போயிடலாம். அவங்க அப்படியே மெதுமெதுவா நடந்து போயிட்டு இருக்காங்க கூட்டத்துல. அமீர் வரார் வழி விடு அப்படின்றாங்க. அது அபூ ஹுரைரா கடுமையான கோவம் வந்தது. அந்த சஹாபியை கூட கண்டிக்கிறாங்க, திட்டுறாங்க. உனக்கு யாருக்கு வழி விட சொன்னது? அப்படி நான் சொன்ன உடனே நான் அமீர் யாருக்கு தெரியாதா அப்படின்னு கத்துறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்றாங்க, இல்ல அபூ ஹுரைரா, நான் நீங்க கவர்னருங்கிறதுக்காண்டி வழிவிட சொல்லல, உங்க தலையில பாரம் சுமந்துட்டு வரீங்கல்ல, அந்த பாரம் சிரமமா இருக்க கூடாதுங்கிறதுக்காண்டி நான் வழிவிட சொன்னேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா போறாங்க. அப்ப அந்த அளவுக்கு தனக்கு யாரும் தான் பாதையில போகும் பொழுது தனக்கு யாரும் வழிவிட கூட யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவ்வளவு கவனமா இருந்தாங்க. அவர் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அதே நேரத்தில் சகோதரர்களே, அவர்கள் பகலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அரசாங்க பணிகளை கவனிப்பாங்க. கவர்னரா இருந்து அரசாங்க பணிகளை கவனிப்பாங்க, பகலெல்லாம் நோன்பு வைப்பாங்க. இரவுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இரவு 3 பகுதியா பிரிச்சுப்பாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரவை 3 பகுதியா பிரிச்சு என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பகுதி தான் நின்று வணங்குவதற்கு. முதல் பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க நின்று வணங்குவாங்க, தொழுவாங்க. முதல் பகுதி முடிஞ்ச உடனே தன்னுடைய மனைவியை எழுப்பி விட்டுட்டு இவங்க படுத்துருவாங்க, இவங்க தூங்கிடுவாங்க. மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நின்று வணங்குவாங்க, தொழுவாங்க. அவங்களுக்கு அவங்க டைம் முடிஞ்ச உடனே அவங்களுடைய மகள், ஒரே மகள், அந்த மகளை எழுப்பி விட்டுட்டு அவங்க படுத்துருவாங்க. அப்புறம் அந்த அம்மா கடைசி ஒன்று வணங்குவாங்க. அப்ப இப்படி தாயும் தந்தையும் மகளும் சேர்ந்து இரவு என்ன பண்ணுவாங்களா, 3 பகுதியா பிரிச்சுக்கிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய மாணவர் ஒருத்தவங்க சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வீட்டிலே ஒரு நாள் கூட அந்த இரவு தூங்கி கழியவில்லை. எல்லா இரவுகளுமே ஹயாத்தாக்குனாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. 3ல் ஒரு பகுதி நான், 3ல ஒரு பகுதி நீ, 3ல ஒரு பகுதி நீ அப்படின்னு சொல்லி 3 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் அபூ ஹுரைரா சொல்றாங்க, தந்தையே, என்னுடைய விளையாட்டு பிள்ளைங்களாம் எனக்கு கிண்டல் பண்றாங்க, எனக்கு கேலி பண்றாங்க. ஏன்னு சொன்னா, ஒரு கவர்னருடைய பிள்ளையா இருந்துகிட்டு நீ ஒரு கம்மல் கூட அணிய மாட்டேங்கிறிய, ஒரு தங்கம் கூட உன்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்யறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீ போய் அவங்ககிட்ட சொல்லுமா என்னன்னு சொன்னா, இன்னா அபி யக்ஷா அலைய ஹர்ரல் லஹபி. அதாவது அந்த பெண் கேக்குறாங்க, இன்னி லா அத்தஹல்லா பில் தஹபி, தஹப்னா தங்கம், இன்னி லா அத்தஹல்லா பில் தஹபி, நான் தங்கத்தை அணிவதில்லை என்று என்னுடைய தோழிகள் கிண்டல் செய்றாங்கன்றாங்க. அதுக்கு அபூ ஹுரைரா சொல்றாங்க, நீ போய் சொல்லு, இன்ன அபி யக்ஷா அலைய ஹர்ரல் லஹபி. அவங்க தஹபிங்கிறதுக்கு இவங்க லஹபிங்கிறாங்க. தஹபுன்னு சொன்னா தங்கம், லஹபுன்னு சொன்னா நரகம்.
இவங்க சொன்னாங்க, நீ சொல்லு அவங்களோட தந்தை, அவங்க சொல்லு, என்னுடைய தந்தை நரக நெருப்பிற்கு செல்வதற்கு நான் பயப்படுறாங்க, நான் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி என் தந்தை பயப்படுறாங்க, அதனாலதான் நான் நகை அணிகிறது இல்ல. அப்ப நான் அணிஞ்சவங்க அப்புறம் நரகத்துக்கு போன அர்த்தம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி பெண்மணி வர்றாங்க, வந்து நபி ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, என்ன நீங்க அந்த பெண்மணி வந்து கையில தடி காப்பு அணிஞ்சிருக்காங்க, தங்க காப்பு. நபி ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, இந்த காப்பு நீங்க ஜகாத்து கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி. அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, யார சொல்றாங்க, ஜகாத்து கொடுக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஐயசுர்ருக்குமா ஐயுஹல்லிய பிக்குமா அல் ஹர்ரத மினன் நார், நரகத்தினுடைய இது போன்ற நெருப்பினாலான காப்பு உங்களுக்கு அணிவிக்கப்படுவதற்கு ஆசைப்படுகிறீர்களா கேக்குறாங்க. அப்ப நகை சேர்த்து அந்த நகைக்கு ஜகாத்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த நகை என்னதான், அது நரகத்து நெருப்பு தான். அப்ப அந்த அர்த்தத்துல சொல்றாங்க, நான் உனக்கு நகையை சேர்த்து வச்சு ஒரு காலம் அல்லாஹ் பாதுகாக்கணும், நீ ஜகாத்து கொடுக்க மறந்துட்ட, அல்ல ஜகாத்து கொடுக்காம விட்டுட்ட, அல்ல கவனக்குறைவாயிட்ட, நீ எங்க போக வேண்டியிருக்க, நீ நரகத்துல நெருப்பு அணிய வேண்டியிருக்கும். அதனால உன்னுடைய தோழிகள்கிட்ட போய் சொல்லு, என்னுடைய தந்தை எனக்கு நரகத்திலே என்னை நுழைவிக்க ஆசைப்படலன்னு சொல்லு என்று அதற்கு அபூ ஹுரைரா சொல்லி அனுப்புறாங்க. சோதல ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஒரு அடிமை பெண் இருக்கிறாங்க. இந்த அடிமை பெண் எப்படி பண்றாங்கன்னா, கடுமையான வேதனைப்படுத்துற அபூ ஹுரைராவை. யார் வேதனைப்படுத்துறா? அடிமை பெண். சில சமயங்கள்ல வேலைக்காரரால முதலாளிக்கு பெரிய தலைவலியா இருக்கும். எத்தனை வேலைக்காரங்களால முதலாளிக்கு பெரிய தலைவலியா இருக்கும். அவனை கலட்டி விடவும் முடியாது, வச்சுக்கிட்டு இருக்கவும் முடியாது. அந்த மாதிரி எத்தனையோ முதலாளி வேதனைப்படுவாங்க. அந்த மாதிரி அந்த அடிமை பெண் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கடுமையான வேதனைப்படுத்துற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அப்ப அந்த ஒரு நாள் என்ன பண்றாங்க, அவளுடைய தொந்தரவு தாங்க முடியாம அவளை அடிக்கிறது சாட்டை எடுத்துறாங்க. அபூ ஹுரைரா கோபத்துல சாட்டை எடுத்துறாங்க. எடுத்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ் மட்டும் நாளை மறுமை என்று ஒன்று வைத்திருக்கவில்லை என்றால், மறுமை என்று ஒன்று வைத்திருக்கவில்லை என்றால் நீ பண்ண வேதனைக்கு இந்த சாட்டையால முதுகு பிச்சிருப்பேன். ஆனா அடிச்சா மறுமையில பதில் சொல்லி ஆகணுமே, உன்னை அடிச்சா நாளைக்கு மறுமையில பதில் சொல்லி ஆகணுமே, அந்த ஒரே காரணத்துக்கு உன்னை அடிக்காம விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சாட்டையை தூரத்துக்கு போட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு சொல்றாங்க, நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனா உன்னை யார்ட்டையா வித்துறலாம், நீ பஜார் கூட்டு போன வச்சுக்க, யார்ட்டையா உன்னை வித்து தொலைச்சு அதோட உன்னை ஏற கட்டிடலாம். ஆனா நான் யாருக்காவது கொண்டு போய் வித்தண்டாக்கா நீ என்ன வேதனைப்படுத்துற மாதிரி அவரை வேதனைப்படுத்திட்டு இருப்ப. என்ன பண்ற? அவரை வேதனைப்படுத்திட்டு இருப்ப. அதனால நீ என்னையும் வேதனைப்படுத்த வேண்டாம், அவரையும் வேதனைப்படுத்த வேண்டாம், போ உன உரிமை விட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. சரி, தன்னை வேதனைப்படுத்திய அடிமை பெண்ணை உரிமை விட்டு அனுப்புறாங்க அபூ ஹுரைரா. அந்த அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப இரக்க சிந்தை உள்ளவங்களா இருந்தாங்க. ஒரு நாள் மர்வான் இப்னு ஹக்கம் என்பவர் ஒரு ஆட்சியாளர். அந்த ஆட்சியாளருடைய காலத்துல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்கன்னா, ஒரு 100 தீனார் கொடுத்து அனுப்புறாங்க. ஒரு 100 தீனார் கொடுத்து அனுப்புறாங்க ராத்திரி டைம்ல. அபூ ஹுரைரா என்ன பண்றாங்க, அந்த தீனாரை வாங்கி வச்சிராங்க. மறுநாள் காலையில மர்வான் நேரடியா வர்றாங்க அபூ ஹுரைராட்ட. வந்து சொல்றாங்க, அபூ ஹுரைராவே மன்னிக்கணும், தப்பு நடந்து போச்சு. என்ன விஷயம்? நேத்து என்னுடைய அடிமையை வந்து ஒரு தப்பு பண்ணி விட்டான், நான் வேற ஆளுக்கு கொடுக்க சொன்ன 100 தீனார உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு போயிட்டான், தயவுசெய்து தீனாரை திரும்ப தந்துருங்க அப்படின்னு கேட்கறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கடுமையான தர்ம சங்கடமா போச்சு. என்னடா இது இப்படி கேட்டு வந்துட்டாரு, நம்ம எப்படி கொடுக்கறது, ரொம்ப யோசிக்கிறாங்க. மறுவாரம் கேட்கறாங்க, என்ன யோசிக்கிறேன், நான் சொல்றதுக்காக தப்பா இருந்தா ஒண்ணு திரும்ப தர வேண்டாம், நீங்களும் வச்சுக்க அப்படின்றாங்க. அப்ப அபூ ஹுரைரா சொல்றாங்க, இல்ல நான் ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ராத்திரி கொடுத்து விட்டீங்க இல்லையா, நான் ராத்திரி தர்மம் பண்ணிட்டேன், ஒரே தர்மம் பண்ணிட்டேன். இப்ப இந்த கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே, நான் எப்படி பணத்தை திரும்பி தர்மம் கொடுத்தவங்கள போய் திரும்ப தாங்கன்னு கேட்க முடியாது, அதனால நான் தர்ம சங்கடப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சகோதரர்களே, தனக்கென்று எந்த ஒரு பொருள் வந்தாலும் சரி உடனடியா அதை அடுத்தவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து அடுத்தவர் தர்மம் செய்து மறுமைக்காக வேண்டி சேகரிப்பதில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. ஒரு முறை ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் அபூ ஹுரைரா வர்றாங்க பாக்குறதுக்காண்டி. அபூ ஹுரைரா பாக்குறதுக்காண்டி வர்றாங்க. வந்த உடனே பெரிய ஆளு ஹசன் ரலியல்லாஹு வளர்ந்துட்டாங்க, பெரிய ஆளு, கல்யாணம் முடிக்கிற லெவல்ல இருக்கிறாங்க. வந்த உடனே உங்களுடைய துணியை தூக்குங்கிறாங்க அபூ ஹுரைரா, இந்த மேல் சட்டையை தூக்குங்க அப்படின்றாங்க. தூக்குன உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே அவங்களோட வயிற்றுல முத்தம் கொடுத்துறாங்க. அபூ ஹுரைரா ரொம்ப வயசாளி, ஹசன் ரலியல்லாஹு சின்ன வயசுல வாலிப வயசு, அப்படியே வயிற்றுல முத்தம் கொடுக்குறாங்க. ஹசன் ரலியல்லாஹு ஒன்றும் புரியல, என்னடா ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற உடனே, நீ சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் உன்னை வயிற்றுல முத்தம் கொடுப்பாங்க, நீ சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி இப்படித்தான் உன்னை வயித்துல முத்தம் கொடுப்பாங்க, உன்னை பார்த்தா ரசூலுல்லாஹி முத்தம் கொடுக்க எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அதனால பெருமானாருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குறதுக்காண்டி உன்னை வளர்ந்த பிறகு உன்னுடைய வயித்துல முத்தம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க. சோழலை இப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஒரு சிறந்த வாழ்க்கை, பெருமானாருடைய ஒரு சிறந்த சஹாபியாக, ஒரு பற்றற்ற சஹாபியாக
உலகத்துடைய வாழ்க்கையுடைய விருப்பமே இல்லாத சஹாபியாக வாழ்ந்து வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்களை ஏராளமா மனனம் செஞ்சு உலகத்துக்கு அறிவிச்சாங்க. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய 69வது வயசுல மதீனாலயே வச்சு நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க, மௌத்தாயிடுறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பானா என்று நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு ஹதீஸ்கள்லையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளையும் எவ்வளவு ஆர்வமும் அக்கறையும் பிடிப்பும் பிடிமானமும் இருந்துச்சோ அது போன்று பெருமானாருடைய ஹதீஸ்களை தெரிஞ்சுக்கணும், அதன்படி வாழ்க்கை நடத்தணுங்கிறதுல நாமும் உறுதி மேற்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக.